வங்கதேசம் கடுமையான மின்சாரம் மற்றும் எரிசக்தி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் நிலையில் கூடுதல் டீசல் வழங்கி உதவுமாறு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேசத்தின் பல பகுதிகளில் தினமும் பல மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முதல் வணிகம், சிறு தொழில்கள், விவசாயம் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மின்சார தேவை சுமார் 18,000 மெகாவாட்டாக இருக்கும் நிலையில் உற்பத்தி சுமார் 13,000 மெகாவாட் அளவில் மட்டுமே இருப்பதால் பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமை மோசமடைவதால் மின்சார பயன்பாட்டை குறைக்கும் வகையில் கடைகள், சந்தைகள் மற்றும் வணிக வளாகங்களை இரவு 8 மணிக்குள் மூடுவதற்கும் வங்கதேச அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதன் தாக்கம் தலைநகர் டாக்காவையும் தாண்டி வெளி மாவட்டங்கள் மற்றும் கிராமப்புறங்களிலும் தீவிரமாக காணப்படுகிறது. இந்த நெருக்கடியை சமாளிக்க எரிபொருள் விநியோகத்தை அதிகரிப்பது முக்கியமானதாக மாறியுள்ளது. இதற்காக இந்தியாவிடம் கூடுதல் டீசல் வழங்குமாறு வங்கதேசம் கோரிக்கை வைத்துள்ளது. இந்தியாவுடன் ஏற்கனவே செயல்பட்டு வரும் எரிபொருள் விநியோக கட்டமைப்பை பயன்படுத்தி கூடுதல் டீசல் பெறுவதற்கான முயற்சியை வங்கதேசம் மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் நுமாலிகர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வங்கதேசத்திற்கு டீசல் கொண்டு செல்லும் இந்தியா வங்கதேச நட்புறவு குழாய் திட்டம் இரு நாடுகளுக்கும் இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பின் முக்கிய அடையாளமாக உள்ளது. தற்போது வங்கதேசம் கூடுதல் விநியோகத்தை கோரியுள்ள நிலையில் அந்த கோரிக்கையை இந்தியா பரிசீலித்து வருவதாக இந்திய தரப்பு தெரிவித்திருக்கிறது. இதுதான் உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கையும் அண்டை நாடுகளுக்கான அதன் பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்தும் தருணமாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் எரிசக்தி தேவைகளுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருந்த இந்தியா இன்று தனது சொந்த சுத்திகரிப்பு திறன், எரிபொருள் விநியோக கட்டமைப்பு மற்றும் பிராந்திய இணைப்பு திட்டங்களின் மூலம் அண்டை நாடுகளுக்கும் நெருக்கடியான நேரத்தில் துணை நிற்கும் நிலைக்கு முன்னேறியுள்ளது. பாரதத்தின் வளர்ச்சி என்பது இந்திய எல்லைகளுக்குள் மட்டுமே நிற்கும் வளர்ச்சி அல்ல. இந்தியாவின் பொருளாதார வலிமை, எரிசக்தி கட்டமைப்பு, தொழில்நுட்ப திறன் மற்றும் பிராந்திய இணைப்பு ஆகியவை சுற்றியுள்ள நாடுகளுக்கும் பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் உருவாக்கும் அளவுக்கு உயர்ந்துள்ளன. வங்கதேசம் இன்று இந்தியாவிடம் கூடுதல் எரிபொருள் உதவியை நாடியிருப்பது அந்த மாற்றத்தின் ஒரு முக்கியமான வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. நெருக்கடியில் இருக்கும் அண்டை நாட்டை பார்த்து இந்தியா கைகளை கட்டிக்கொண்டு நிற்காது. இந்தியாவின் வலிமை அதன் மக்களின் வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, தேவைப்படும் நேரத்தில் அண்டை நாடுகளுக்கும் துணையாக நிற்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதே இந்த நிகழ்வு சொல்லும் மிகப்பெரிய செய்தி.